ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, சார் எனக்கு எந்த ஜாப் கிடைக்கும், நான் எந்த மாதிரி ஜாப் சூஸ் பண்ணணும், நான் இந்த ரேங்க்குள்ளார வந்ததுன்னா என்ன ஜாப்ஸ் வந்ததுன்னா நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் இந்த ஜாப் செலெக்ஷன் பற்றி தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில் நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எந்த ஜாப் கிடைக்கும், எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு இதை நான் 2 விதமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட் என்னென்னா, நம்மளை ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ என்னென்னா, நம்ம ஒரு நார்மல் எக்ஸாம்க்கு எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ அதில் ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்னா அந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்கும். ஸோ எது கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். இப்போ நீங்கள் 150 வேகன்சினா 150 வேகன்சியில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு வேலை மட்டும் தான் கிடைக்கும். இந்த குரூப் 2A பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே அவனுக்கு கொடுத்துருக்கிறது நிறையா ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டினாமினேஷன்ஸ் எல்லாமே பிரித்து பார்க்குறப்போ பார்த்தோன்னா 137 வெரைட்டி ஆஃப் ஃபீல்டில் நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா. இப்போ ரெவன்யூ அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அதில் இந்த ரெவன்யூலேயே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் இதுலேயே 36 37 வருது. ஸோ இதை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லலான் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதில் நான் என்ன மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, சார் எந்த ஜாப் எனக்கு நல்லாயிருக்கும், எந்த ஜாப் நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா என்னால் சுத்தமாக உங்களுக்கு சொல்லவே முடியாது. பிகாஸ் ஆஃப் உங்களோட பர்சனல் மேட்ரு எனக்கு தெரியாது, உங்களோட பர்சனல் ரீசன் எனக்கு தெரியாது, உங்களோட எந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன், ஓகேங்களா. நம்ம சைடு என்ன பண்ணணும், அதுக்கடுத்து ஜாப் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி உங்களுக்குள்ளார ஒரு கொஸ்டின் கேட்டுக்குங்க, ஓகேவா. நான் ஏன் இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேங்களா. அது என்ன ஆனாலும் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கவுன்சிலிங்கு இன்னும் 1 or 2 days இல்லை. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுறப்ப கூட உங்களுக்கு மெமோ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு மெமோவும் அந்த லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆயிரும் இந்த வீக்கில். ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த 1 வீக் உள்ளார நீங்கள் எப்படி டிசைட் பண்ணோம் அப்படிங்கிறதான். இப்போ பார்டர் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கும். இங்கே டாப்பராக இருக்கிறவங்களுக்கும் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடும், தெரிஞ்சிடும். ஆனால் அந்த இடையில இருக்கிற பர்சனாலிட்டிக்கு தான் என்ன பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது, ஓகேங்களா. அந்த இடையில இருக்க ரேங்க்குன்னு சொல்கிறவங்க அந்த 6000க்குள்ளாரனா ஒரு 4000க்குள்ளார இருக்கிறவங்க, நான் மீன்ஸ் கம்யூனல் ரேங்கோ ஓவரால் ரேங்கோ பேசலை, அந்த வேகன்சியை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு தான் நம்ம எதை சூஸ் பண்ணணும், எந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஆப்டாக இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் சைட்லேருந்து நான் சில ஒரு 10 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களோட ஏஜ். இப்போது உங்களோட ஏஜ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 28 பிலோ இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஃப்யூச்சருக்கான ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ நீங்கள் டாப் ரேங்க்லேயே இருந்தால் கூட ஒரு வேலை கம்மியாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டோ எதை மாதிரி போயிட்டு நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். பட் ஆனால் ஒரு 28க்கு மேலே இருக்கிறவங்க இப்போவே, ஏன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். நிறைய பேர் நீங்கள் ஒரு மார்க் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்தது ஒன்றா இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் எக்ஸாம் எழுதி இதே ரேங்க் இதே மார்க் வருமானு தெரியாது, ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி தான். ஸோ அப்போ 28க்கு மேலே இருக்கிறவங்க படிக்கிறதே ஆப்ஷனாக இருந்தால் கூட நல்ல டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம், ஓகேங்களா. இதுதான் நான் ஏஜ் வைஸ் நான் பிரிச்சிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு டாப்பராக இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்டாக ஒரு ரெவன்யூ உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடைக்குது. பட் ஆனால் நீங்கள் அடுத்து படிக்கலான்னு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 28 ஏஜுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துகிட்டு ஒரு முயற்சி பண்ணுறப்போ இன்கேஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது பேக் ஃபயர் ஆயிரும் அந்த டிசிஷன். ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 28 ஏஜ் இருக்குன்னா நல்லா பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிடுங்க. படிக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் படிக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் இதுக்குன்னு டைம் ஒதுக்கிறது,
ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை வந்து இதிலே செட்டில் ஆக போகிறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுங்க. ஓகே, இதுக்கு மேலே நான் படிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லை இதிலே செட்டில் ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். இப்போ படிக்கணும் அப்படின்னா வந்து வந்துட்டிங்கன்னா லைட் சீட்டாக பார்த்து வந்து லைட்டு ஒர்க்காக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ 545க்கு நீங்கள் போகிற அதாவது என்ன சொல்லப்போனால் பப்ளிக் கான்டாக்ட் இல்லாத டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு படிக்க முடியும். மீன்ஸ் நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு படிக்க போகிறது கிடையாது. அங்கே இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சீக்கிரம் வந்துடலாம். பட் பப்ளிக் இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்னா நீங்கள் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கே உங்களுக்கு லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு படிக்க போகிறீங்களா இல்லை இதுலேயே கன்டினியூ பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மேரேஜ். மேரீடாக இருக்கீங்களா இல்லை அன்மேரீடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. அன்மேரீடா இல்லை இப்போ மேரீடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல தான் சூஸ் பண்ண போகிறீங்க. இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னா வந்துன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கன்சர்ன் பிளேஸில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸு சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது, சில வேகன்சிஸ் இருக்குது. உங்கள் ரேங்க்குக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் கிடைக்கல. அதுக்கடுத்து நம்ம சாய்ஸில் வர்றப்போ நம்ம பிரித்து போட்டுருப்போம் தெரியுங்களா, ஜென்ரல் இதில் டெக்னிக்கலு அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் இந்த மாதிரி பார்க்குறப்போ அப்போது நம்மளுக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் நியர்பை வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேகன்சி அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து அந்த நல்ல வேகன்சி அதிகமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. நம்ம வில்லிங் லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மேரிடு அன்மேரிடு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியர்பை இருக்கிறத வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சூஸ் பண்ணோம். நான் அந்த ஜாப் நேச்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன். இப்போ வந்து சில்ட்ரன் வந்து எத்தனை இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வெளியில் போடுறாங்க அப்படின்னா நம்ம அங்கே போய் சமாளித்துக்க முடியுமா, இல்லை வந்து நம்ம நியர்பை டிஸ்ட்ரிக்கு இல்லை வந்து நம்ம ஃபேமிலியோட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மே மாதம் வரப்போகுது. மே மாதம் வந்துருச்சு. ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு லீவ் விட்டு முடிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம அட்மிஷன் போடுறப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த ஜாப்னு கன்ஃபார்ம் ஆயிரும், லொக்கேஷன் மட்டும் கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ உங்களுக்கு மூவபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்க. என்னதான் ஹை ரேங்காக இருந்தாலும் நீங்கள் மூவபிள் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் இருக்கிற உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருந்ததுன்னா தாராளமாக தூக்கிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலாக இருந்தாங்க அப்படின்னா மேல்லையுமே சில பேர் எங்கே போனாலும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு தயாராக இருப்பாங்க. ஃபீமேலும் அந்த மாதிரி தான், எங்கே போனாலும் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு தயாராக இருப்பாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து நம்ம கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் ஒரு சரௌண்டிங்குள்ளார தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ கொங்கு பெல்ட்டில் நார்த்தன் ரீஜியனு, சவுத்தன் ரீஜியன், சென்ட்ரலில் இந்த மாதிரி வந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ப்ரியாரிட்டி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் போஸ்டிங்கில் உங்களுக்கு பவர்ஃபுல் போஸ்ட் வேணுமா இல்லை பீஸ்ஃபுல் போஸ்ட் வேணுமா, இதை ரெண்டையும் வந்து டிசைட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் யார்கிட்ட போய் எந்த ஜாப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட நீடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். உங்களோட நீடு என்னன்னு வந்துட்டுனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில்டர் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் ஜாப் வேணுமா, பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி வேணுமா, இது அடுத்த கண்டிஷன். அடுத்து என்ன பண்ணணும்னா மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக லெஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, இதுவுமே பவரும் வந்துட்டுனா ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? பவர் அதிகமாக இருக்கிற இடத்துல ரெஸ்பெக்டும் அதிகமாக இருக்கும், ஜாப்பும் வேலையும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் பார்த்துக்கணும். பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெஸ்பெக்டும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்துட்டுனா உங்களுக்கு வந்து ஒர்க்கும் வந்ததுன்னா அதிகமாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷருமே இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே இன்டர்லிங்க்டு தான். ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் வேணுமா இல்லை லெஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து சில பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்துட்டுனா பிஸ்னஸ்ஸு ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி பிஸ்னஸ் அந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு உங்களால் மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ என்ன ஆனாலும் எந்த இதுக்கும் வந்துட்டுனா நம்ம அந்த ஏரியாவை தான் நம்ம போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பவர் அண்ட் எனிதிங் எல்ஸ் அது முக்கியமே கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பர்சனாலிட்டிக்கு நீங்கள்
வேலைக்கும் போயிட்டு இதையும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் 5:45 வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். இதே நீங்கள் டிஸ்டன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று விட்டுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சன் இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிஸ்னஸ்னால் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு நான் சொல்ல வரல. உங்கள் மனைவி பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை ஃபாதர் மதர் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் அதில் உங்களோட சப்போர்ட் இருக்குது. அப்படி இல்லை உங்களோட சப்போர்ட் அங்கே தேவைப்படும். இல்லை ஒரு ஆண் வந்து பண்ணிகிட்ருக்காருன்னா அவங்களோட மனைவி வந்து இப்போ வேலை வாங்கியிருக்கலாம். உங்களோட சப்போர்ட் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பிஸ்னஸ் லொக்கேஷனுக்கு நியர்பை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு கன்சிடரேஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து சொசைட்டி ஓரியன்ட் ப்ளஸ் பவர்ஃபுல் ஓரியன்டாக இருப்பாங்க. ஸோ இது எது உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனுக்கு ஃபேமிலி கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ ஃபேமிலி கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோம்னா மோர் பவர்ஃபுல் அண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு பவர் தான் முக்கியம், அது இருந்தாவே போதும், நான் என் ஃபேமிலி பார்த்துக்குவேன் அப்படி இருக்கிறவங்க வந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த லைனில் போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃப்யூச்சர் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு இந்த ஜாப் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்க. இது உங்களுக்கே புரியும் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்குன்னு சில டார்கெட் இருக்கும். ஸோ அந்த டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோப் கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ இது நம்ம சைடு பண்ண வேண்டியது. நம்ம சைடு மீன்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது போஸ்டிங் செலெக்ஷன் பண்ண போகிறவங்க யாரோ அவங்க வந்து பண்ணணும். என்னென்னா இந்த ஒரு 10 பாயிண்ட்டுக்குமே உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஏஜ் இப்போ இருக்குது, நான் ஸ்டடி பண்ண வேண்டாமா, நான் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, சில்ட்ரன்ஸ் இருக்கா இல்லையா, ஜெண்டர் வந்ததுன்னா பார்த்துங்க, டைப் ஆஃப் போஸ்டிங் பவர்ஃபுல் ஆர் பீஸ்ஃபுல்லு. ஓகேங்களா? மோர் ரெஸ்பெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறோமா, ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணுமா, பவர் ஓரியன்டாக இருக்கிறோமா, நம்மளோட ஃபுல்ஃபில்லன் நம்மளோட டிசைரஸாக இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறது வந்துட்டுனா நீங்கள் இது பண்ணிக்கங்க, யோசிச்சுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 10 பாயிண்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து தான் நீங்கள் ஜாப்பை பற்றி நீங்கள் போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன நீடு, நம்ம வந்து வந்துட்டுனா எதுக்கு செட் ஆகும், நம்ம வந்து வந்துட்டுனா எந்த மாதிரி ஜாப்புக்கு அடாப்ட் ஆகும், நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு எந்த மாதிரி இது செட் ஆகும் அப்படிங்கிறதுல இப்போ நான் சொன்ன 10 பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜாப் சைடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்களா, எனக்கு இதுதான், எனக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் ஜாப் நேச்சர்னு வர்றப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 டிபார்ட்மெண்ட், அது நீங்கள் எத்தனையா கூட இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓவரால் ரேங்க் 1000 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எம்சியும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அது எம்சி உங்களுக்கு கிடைக்காதுன்னு. ஓகேங்களா? எம்சி கன்ஃபார்ம் கிடைக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் நீங்கள் 10 சூஸ் பண்ணாலும் சரி, 20 சூஸ் பண்ணாலும் சரி, இப்போ உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் கேரக்டருக்கு இதுதான். ஓகேவா? இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாப் நேச்சரில் உங்களுக்கு பிடிச்சது என்ன, அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு செட் ஆகிற ஜாப்ஸு, இந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக அழகாக ஃபில்டர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிடலாம். எந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிடலாம். இப்போ உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் மோர் பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1000 இருந்தால் கூட எம்சி கிடைக்காதுனா கூட அதையும் லிஸ்ட் பண்ணுங்கள். அதையும் லிஸ்ட் பண்ணிட்டு அது ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் 1ல் வைக்கிறீங்கன்னா 1ல் வைங்க. அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் இல்லாத ஜாப்பே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். 1 2 3ன்ட்டு பாசிபிள் இருக்கிற ஜாப்பே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 10 to 15 இல்லை உங்களுக்கு எத்தனை ஜாப் வரைக்கும் உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு செட் ஆகுமோ அந்த ஜாப் வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 10 டிபார்ட்மெண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜாப்பை பற்றி ஃபுல் ஜாப்போட நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஜாப் செலெக்ஷன் பண்ணுறதுல நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜாப்போட ஃபுல் நேச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒர்க் லொக்கேஷன். இந்த ஜாப் வந்து ஒர்க் லொக்கேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். இப்போ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்கும். டைரக்டரேட் ஆஃப் சம்திங் விஜிலன்ஸு, டைரக்டரேட் ஆஃப் ரூரல் அண்டு
ரூரல் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது சென்னை வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் அப்போவே சார்ட் அவுட் பண்ணிடலாம். எனக்கு இது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதை தான் வந்து நான் ஒர்க் லொக்கேஷன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் செக்ரட்டரியேட் இதெல்லாம் வந்து சென்னை மட்டும்தான். ஸோ இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ப்ரொமோஷன் வருமா, இல்லை சீனியாரிட்டி வருமா, இல்லை ஸ்டேட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். இப்போ ரெவன்யூ ரூரல்லாம் வந்துட்டுனா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லே நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா, நான் சீனியாரிட்டியை பற்றி பேசலாம். இங்கே இருக்கிற நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் ஜாப் சூஸ் பண்ணுறதுமே, ஸ்டேட் லெவல் ஜாப் சூஸ் பண்ணுறதுமே, ரூரல் ரெவன்யூவெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போஸ்டிங் அலோகேட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டேட் லெவலில் போகிறீங்க அப்படின்னா கூட ஸ்டேட் லெவலில் வந்ததுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டேட் லெவல் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேட் லெவல் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டடி ஆர் பவர், படிக்க போகிறோமா பவருக்கு போகிறோமா, அதுக்கு எந்த ஜாப் செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. நான் இங்கே சொன்னதான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளோட 10 பாயிண்டில் அப்போ வந்து சொன்ன மாதிரியே தான் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸும் சிலது இருக்குது, பவருக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸும் சிலது இருக்குது. ஓகேவா. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஸ்கோப்பு. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ரிட்டையர்ட் ஆக முடியும். ஃபியூச்சர் இப்போ நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 வயசில் உள்ள போகிறீங்கன்னா 60 வயசு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ நான் 60 வயசு வரைக்கும் இதுலேயே இருக்க போகிறேன்னா, இல்லை என்னோட டார்கெட் 10 வருஷம் தானா, இல்லை என்னோட டார்கெட் 15 வருஷம் தானா. ஏன்னா ஒரு சில பேருக்கு 10 வருஷம் 5 வருஷத்தில் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஒரு சில பேர் இதில் போயிட்டு ஒரு 5 வருஷத்தில் வந்து அடுத்து படித்து போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களோட நீட் என்ன, ஓகேவா. நான் இந்த ஜாப்பில் ஒரு 5 வருஷம் தான் இருக்க போகிறேன், 10 வருஷம் தான் இருக்க போகிறேன், இல்லை நான் 30 வருஷம் கன்டினியூ பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இதில் வந்து என்ன ஸ்கோப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே உங்களுக்கு, இப்போது லெவல் 12 ஜாப் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட எய்ம் என்னென்னா, நீங்கள் ஒரு யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் எழுதிருக்கீங்க, இன்டர்வியூ எழுதிருக்கீங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சியில் மெயின்ஸ் எழுதிருக்கீங்க குரூப் 1ல். உங்களுக்கு வந்து ஒரு 3 அட்டெம்ப்ட் முடிச்சிருக்கீங்க. யூபிஎஸ்சியில் வந்து இன்னும் 6 to 7 அட்டெம்ப்ட் இருக்குது. இங்கே நீங்கள் டாப்பராக இருக்கிறீங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஆனால் உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களால் யூபிஎஸ்சியோ குரூப் 1 ஒரு நாள் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் அன்எம்ப்ளாய்டு, சரி ஓகே ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டுனா ஒரு 5 to 6 lakhs இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம லாஸாக பே போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா லெவல் 12 இருக்கிற ஜாப்பை தான் சூஸ் பண்ணணும். அது இர்ரெஸ்பெக்டிவாக ப்ரெஷர் எதுவாக இருந்தாலும் சரி, லெவல் 12 இருக்கிற ஜாப்பை தான் சூஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்போ உங்களோட சேலரி வந்து 50 to 55K வந்து ஒருத்தனா டச் பண்ணு, இன் ஹேண்ட் வந்து 50 வந்து ஒருத்தனா வந்துடும். ஓகேங்களா. அப்போ 50 சேலரி வந்து உங்களுக்கு வர்றப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஒருத்தனா ஒரு 6 lakh வந்து ஒருத்தனா நீங்கள் earn பண்ணிட முடியும். ஆனால் நீங்கள் வந்து சரி ஓகே பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னா இன் ஹேண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 13 வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பார்க்குறப்போ வந்து ஒருத்தனா ஆல்மோஸ்ட் 420 தான் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ சாரி 360 தான் வந்து ஒருத்தனா உங்களுக்கு வரும். அப்போ 1 இயரில் அப்போ செலவெல்லாம் போகணும். அப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 லட்சம் வந்து ஒருத்தனா உங்களுக்கு லாஸ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட டார்கெட் 1 இயர் தான் இந்த வேலையில் இருக்க போகிறேன், இல்லை 2 இயர் தான் இருக்க போகிறேன், இல்லை 5 years தான் இருக்க போகிறேன், எனக்கு ஃபியூச்சர் பிளான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது உங்களோட ரெக்ரூட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். எனக்கு ஹை பே வேணுமா, இல்லை லோ ப்ரெஷர் இருக்கிற ஜாப் வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹை பவர்ஃபுல் வேணுமா அப்படிங்கிறதுல சூஸ் பண்ணுறது தான் அந்த ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் போனால் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த ஜாப்பை நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒர்க் ப்ரெஷர். ஓகேங்களா. ஒர்க் ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், நீங்கள் அங்கே கொடுக்குற வேலை வந்து ஆல்மோஸ்ட் 4 hours வந்து உங்களால் செஞ்ச முடிகிற அளவு தான் கொடுப்பாங்க. பட் அதையே நம்ம 8 மணி நேரத்தில் முடிக்க முடியல அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த இதில் செய்ய முடியாத கேப்பபிலிட்டியில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அவங்க அங்கே கொடுக்குற ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் ப்ரெஷர் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எது இருக்குது நான் சொன்ன மாதிரி தான், பவர் இருக்கிற இடத்துல ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும், பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இருக்கிற இடத்துல ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அந்த ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். வேண்டாங்கிற இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வேணும் ஓகே நோ ப்ராப்ளம், பவர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து செட்டில் ஆகும்னு நினைக்கிறீங்க, பவர்ஃபுல்லான ஏரியாவை வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ரமோஷன். இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் போயிட்டு உங்களோட இது ஷார்ட் டேர்ம் இது வந்து 5 வருஷம் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ப்ரமோஷன் முக்கியமே கிடையாது. போகிறோம், சம்பளம் தான் முக்கியம், ஒர்க் பண்ணுறோம், வந்துகிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஹைலி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு 30 வருஷம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டுனா ப்ரொமோஷனை பற்றி நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சாகணும். ஸோ ப்ரொமோஷன் ஸ்கோப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா யோசிக்கணும். ப்ரொமோஷன் பற்றி நீங்கள் வந்து டீட்டெயில் அனலைசிஸாக உங்களோட அந்த நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம்
அங்கே போய் நீங்கள் விசாரிச்சு அதுலேருந்து முடிவெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சீனியாரிட்டி வந்து வந்துட்டிங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டு வந்து எந்த சீனியாரிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் ஒரு கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் போய் அப்பாயின்மெண்ட் ஆக போகிறீங்க, ரெவன்யூ அசிஸ்டண்டாக. அங்கே சீனியாரிட்டி வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லாஸ்ட் ரெக்யூமெண்ட்டில் 2019 குரூப் 4 உள்ள வந்தவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு அப்புறம் தான் ஃபிக்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ உங்களுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிட்டு சீனியாரிட்டி லிஸ்ட்டில் நீங்கள் முன்னாடி போய் நீங்கள் முன்னாடி ப்ரொமோஷன் வாங்குறத பற்றி யோசிக்கணும். ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதுலேயே செட்டில் ஆகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதிலே செட்டில் ஆகிறவங்களுக்கு நீங்கள் சீனியாரிட்டி செக் பண்ணணும். நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சீனியாரிட்டியில் நான் கடைசி பாயிண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த சீனியாரிட்டி செக் பண்ணுறதுல நீங்கள் வந்து ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கெஸ் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கங்க, ட்ரெஷரியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டைம் ஒரு 500 ஆர் சம்திங் வந்ததுன்னா வருது வேகன்சி. இதுக்கு முன்னாடி வேகன்சி 2017 ட்ரெஷரி எவ்வளோ போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ப்ளஸ் 2019 குரூப் 4 எத்தனை பேர் வந்ததுன்னா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2023 குரூப் 4 எத்தனை பேர் போயிருக்கு. 2023 நம்மளோட சீனியாரிட்டி அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் 2019 போனவங்க அஃபெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி குரூப் 4 போனவங்களும் வந்துட்டுனா நம்மளுக்கு மேலே சீனியாரிட்டி இருப்பாங்க. அப்போ டேரக்ட் ரெக்ரூட்டியான 2017 பேட்ச், அதுக்கு முன்னாடி 2015 பேட்ச்ல எல்லாம் வந்தவங்க எத்தனை பேர், அதுக்கு முன்னாடி 2012 இருக்கிறவங்க எத்தனை பேர், ப்ளஸ் வந்து குரூப் 4 வந்து வந்தவங்க, அதாவது அப் டு 2019 வரைக்கும் வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ 2019 வரைக்கும் வந்தவங்க அசிஸ்டண்டாக வந்து ப்ரொமோட் ஆயிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு கீழே தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு கீழே ஃபிக்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து சீனியாரிட்டி லிஸ்ட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களால் கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இது நீங்கள் ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனை வச்சு வந்து அனலைசிஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்லேயே உங்களால் கேட்க முடியும். அப்படி கேட்க முடியாதவங்க வந்து ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் எடுத்து அனலைசிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். 2019 முன்னாடி இருந்த குரூப் 2A, அதுக்கடுத்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் நம்ம குரூப் 2A தான் நடந்திருக்கு அதை மட்டும் பார்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தாது. ஓகேவா? ஜேஏ வந்து அசிஸ்டன்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே தான் உங்களுக்கு சீனியாரிட்டி ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குரூப் 4 நோட்டிஃபிகேஷனையும் பார்க்கணும், குரூப் 2A நோட்டிஃபிகேஷனையும் பார்க்கணும். அதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட்டில் எவ்வளோ போயிருக்குது, ஸோ எந்த இயர் வரைக்கும் அங்கே ப்ரொமோஷன் வந்துருக்குதுன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து வந்துட்டுனா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறப்பவே உங்களுக்கு வந்து டீட்டெயிலிங் வந்ததுன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து உங்களோட சேலரி தான் எல்லாருமே ஃபஸ்ட்டு வைப்பாங்க. நான் சேலரி லாஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா உங்களோட பர்சனல் நீடு, உங்களோட பர்சனல் இது வந்துச்சுன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 12 விட்டு போட்டலாம் லெவல் 10க்கு வரப்போகிறதே கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியும் நீங்கள் வரணும் அப்படின்னா பவர் எதிர்பார்க்குறவங்களா தான் இருப்பீங்க. ஸோ உங்களோட பவரோட நீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க. ஜாப் சைடு நீங்கள் இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கணும். ஜாப் நேச்சர் எப்படி இருக்குது, ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆர் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி, ஸ்டடி பண்ண முடியுமா இல்லை பவர் முக்கியமாக, ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும், ப்ரமோஷனு சீனியாரிட்டி எப்படி இருக்குது, அதாவது ப்ரொமோஷன் சீனியாரிட்டி தான். அதுக்கப்புறம் சேலரி, ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் அனாலிசிஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு உங்களுக்கு வந்து எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா, இப்போ நீங்கள் அந்த நம்மளோட சைடு ஃப்ரம் யுவர் சைடில் உங்கள் சைடில் இருக்கிற அந்த 10 பாயிண்ட்டை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட நீடு என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களோட நீடு என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஜாப் சைடு வந்து இருக்கிற 10 பாயிண்டை வச்சு அந்த டிபார்ட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபில்டர் அவுட்டேஷன் பண்ணிடுவீங்க. ஃபில்டர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டில் நீங்கள் 5 ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எப்போவுமே ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் வந்து 10 to 15 டிபார்ட்மெண்ட் வைங்க. உங்களுக்கு கிடைக்கல அது அடுத்த பிரச்சனை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 2000 ரேங்காக இருந்தாலும் எம்சி கிடைக்குன்னா எம்சி கிடைக்காது அப்படின்னா கூட எம்சி ஃபஸ்ட் லிஸ்ட்டில் வைங்க. ஓகேங்களா? அப்படி வைக்கிறப்ப என்னென்னா நீங்கள் ஒரு 2வது நாள் இல்லை 3வது நாள் கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் முடிஞ்ச லிஸ்ட்டு வந்தோன்னே நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்லாம் அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ சீட் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ரிசர்வேஷன் சீட்டில், கம்யூனல் ரிசர்வேஷன் சீட்டில் உங்களுக்கு அது முடிஞ்சிச்சு அப்படின்னா கூட வந்து நீங்கள் அந்த ஆர்டரை வந்து வரிசையாக வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த ஆர்டரை நீங்கள் வரிசையாக போட்டுக்கிட்டே வர்றப்போ வந்து
உங்களுக்கு ஒரு 15 டிபார்ட்மெண்ட் இதுதான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா கடைசி நிமிஷம் கன்ஃபியூஷன்லாம் ரொம்ப 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 வரும். ஓகேங்களா? இப்போ எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க தெரியுங்களா? இன்றைக்கி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. நாளைக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, டே இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணுவீங்க. நாளானிக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்படியே சூஸ் பண்ணி போட்டு கவுன்சிலிங் டே போவீங்க தெரியுங்களா? போனதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்ட்டு போவோம். ஆனால் அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெவென்யூ எடுக்க போனீங்கன்னா அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபாஸ்ட் மூவிங்காக போகுதுன்னா ஒருவேளை நம்ம வந்து இது ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு மாறுவீங்க. அங்கே போயிட்டு சில பேர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டே எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான், செல்ஃப் அனலைசிஸுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன ஆங்கிள்லேருந்து உங்களையுமே அனலைசிஸ் பண்ணி ஜாப் நேச்சரை அனலைசிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் யார் என்ன உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலுமே நீங்கள் கரெக்டான கிளாரிட்டியில் இருப்பீங்க, கரெக்டான பர்ஃபெக்டான டெசிஷன் மேக்கிங்கில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவைகள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 ஜாப்பை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் இது இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் போகிறவங்களுக்கும் நான் சொல்கிற இதே தான். ஃபஸ்ட் நாள் போகிறவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 5 to 6லேயே கிடச்சிரும். ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிங்க. நீங்கள் இருந்தாலும் 10 வரைக்கும் போய்க்குங்க. ஓகேங்களா? லாஸ்ட் நாள் போகிறவங்களுக்கு கடைசியில் இருக்கிற 5 டிபார்ட்மெண்ட் தான் கிடைக்கும். இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணிட்டு டெய்லி கவுன்சிலிங்கை பாருங்கள். ஓகேங்களா? டெய்லி கவுன்சிலிங் பார்க்குறப்ப தான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணலாம்னு சொல்லி போட்டு அந்த 10 டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் எலிமினேட் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு அவைலபிள் இருக்குதோ அப்போ நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வாசலை எடுத்து வைப்பீங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி வாசலுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் போகணும். பிகாஸ் ஆஃப் அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போயே உங்களை பதட்டப்படுத்திடுவாங்க. ஒரு சர்டிஃபிகேட்டில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததுன்னா கூட அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுங்க அது இதுன்னு சொல்கிறப்பே நீங்கள் வந்து பதட்டமாயிருவீங்க. அப்போது உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். ஐயோ சரி இப்படி பதட்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அங்கே போய் தப்பான டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு லைஃப் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு திடீர்னு சூழ்நிலை மாறினாலுமே நீங்கள் வந்து எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் காலேஜெலாம் போயிருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைஃப்பில் தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு சொல்லிட்டு வந்து ரெக்ரெட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஜாப் மேட்ரு, அடுத்த 30 வருஷத்தை நீங்கள் அர்ப்பணிக்க போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக கேட்குறப்ப தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து நல்லா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரியலைன்னா கூட மீண்டும் இன்னொருக்கா கூட இதை போட்டு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக புரியும். ஓகேங்களா? அப்போ ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் 10 to 15 டிபார்ட்மெண்ட்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஜாப் நேச்சரை பற்றி மட்டும் வந்ததுன்னா இது நீங்கள் எந்த ஜாப் வேணும் அப்படிங்கிறது ஒரு 5 to 10 டிபார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் யாராச்சும் இப்போ போயே கேட்டுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்க வேண்டாம். அந்த டிபார்ட்மெண்ட்லேயே போயிட்டு ஒருத்தங்கிட்ட கேட்டு வர்றீங்க அப்படின்னா வந்துட்டிங்கன்னா நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த டிபார்ட்மெண்ட் வராதேன்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு அது முக்கியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த 10 பாயிண்ட்டுக்கு என்ன ஆன்சர், அவ்வளோதான். ஒர்க் லொக்கேஷன் எந்த மாதிரி கிடைக்கும் சார், நீங்கள் போய் கேட்குறப்பே எப்படி கேட்கணும், சார் இந்த ஜாப் எடுக்கலான்னு இருக்கேன் நான் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. சார் இந்த இடத்துல வந்து இந்த ஜாப்பில் வந்து ஒர்க் லொக்கேஷன் எங்கே இந்த மாதிரி போடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி எங்கே, ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் எந்த மாதிரி இருக்கும், ப்ரொமோஷன் எந்த மாதிரி இருக்கும், சீனியாரிட்டி எந்த மாதிரி இருக்கும், சேலரி எந்த மாதிரி வந்து ரேஞ்சஸில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயில்டாக கேட்கணும். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்களே தவிர சார் இந்த ஜாப் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் யாருமே வந்து இந்த ஜாப் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸர்கிட்ட நம்ம கொஸ்டின் கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த கேட்குற விதத்தை பொறுத்து தான் உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச்சஸ் எடுங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த ஹெசிடேஷனுமே இருக்காது, எந்த இதுவும் இல்லாமல் கிளாரிட்டியாக போவீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறவங்க, எனக்கு பர்சனலாக பேசுகிறவங்க, என்கிட்ட இதெல்லாம் பேசுகிறவங்க, இப்போ நான் சொன்ன இந்த 10 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஆன்சர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸாக்டாக எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா சூஸ் பண்ணலாம், எந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம நல்லா எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வெறுமனே வந்து சார் இந்த ரேங்க்கு எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா, எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னால் பதிலே சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இது டீட்டெயில்டாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரீச்டு ஜோன் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிங்க. அவங்க எல்லாருமே இது பார்க்க வேண்டிய வீடியோ தான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்கேன். ஓகேங்களா? நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கீங்க டிபார்ட்மெண்ட் செலெக்ஷனில். ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.
நான் பேசுகிறது கரெக்டாக இருக்குது இல்லை இது ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? லைக் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் இது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.